நீங்க தொடர்ந்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. போஸ் வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கலாமா? அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ வழக்காப்பான், அதான் திடீர்னு வீட்டுக்கு வந்தான். சரவை கூப்பிடணும்னு. ஏன்டா இங்க வந்தா முதல்ல வெளியே போன்னு நான் திட்டினம்மா. அவன் கிளம்பிட்டே இருக்கிற நேரத்துல தான் நீங்க வந்தீங்க. என்ன புரிஞ்சுங்கம்மா. நீ அவனை அடிச்சு துரத்துவேங்கிற பயம் கொஞ்சமாவது இருந்திருந்தா அவன் உன் வீட்டுக்கு வந்திருப்பானா? நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவனை அழைச்சி நடு வீட்டுல உக்காத்தி வைப்பேன்னு நம்பித்தானே அவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆமா, அவன் வந்ததுக்கு நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? ஏன்டா இங்க வந்த அப்படின்னு திட்டின. உன் சங்காத்தமா வேண்டாம் தாமா சொன்னேன். நம்புங்கம்மா. எப்படிடா நம்புறது? நீ பழைய மாணிக்கமா இல்லைங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கே. அப்புறம் எப்படி என்ன நம்ப சொல்ற? ஆமா, நான் உங்ககிட்ட போக வர கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கிறது சிதம்பரம் மாமாக்காக தாம்மா. அவரோட முகதாட்சியனத்துக்காக தான். மற்றபடி அந்த குடும்பத்து மேல எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாதுமா. ஓஹோ, அந்த சிதம்பரத்துக்கு முகதாட்சியமா? அந்த ஆள் என்ன பெரிய யோகியனா? பாவமா அவரு. என்னடா அந்த ஆளுக்கு பாவம்? என்ன அவமானப்படுத்தணும்னு தானடா அந்த கோபி பயலுக்கு அவர் பொண்ணை கட்டி வச்சிருக்காரு. அந்த ஆளுக்கு நீ என்னடா பெரிய தாட்சியை பார்க்க வேண்டியிருக்கு? இல்லம்மா, அது போது நிறுத்துறா. சும்மா விளக்கண்ண குடிச்ச மாதிரி வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இத பாரு, அந்த குடும்பத்துல இருக்கிறது ஒவ்வொன்னும் விஷ கொடுக்குங்கடா. உன் மாமனார் ஒன்னும் பெரிய அப்ராணி கிடையாது. மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரினா இந்த ஆளு வேற ஒரு மாதிரி. சிரிச்சு சிரிச்சே கழுத்து இருக்கிறவர் தானே ஓ மாமனாரு. அந்த ஆளுக்காக தான் என்னமோ அந்த குடும்பத்தோடய உறவு வச்சிருக்கேன்னு சொல்றியே. உன்னை பெத்த வயித்துல பெரண்டே வச்சுதாண்டா கட்டிக்கணும். போடப்பாடா வந்துட்டா பேசுறதுக்கு. அப்பா வா விஜி, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவர் வரலையா? இல்லப்பா, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா. கரெக்டா ஃபங்க்ஷன் வரேன்டாப்ல. ஓ அப்படியா? அவர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காருப்பா. நீ மாமனை பார்த்தோட தொத்திக்கிட்டு வந்துட்டியாங்க. வா வா உள்ள வா. ஏ பவானி, விஜி வந்திருக்குது பாரு. பவானி எப்படி இருக்க? அது எங்க கேக்குற? வாழ்க்கையே ரொம்ப அசதியா இருக்கு. என்ன பவானி இப்பவே அசதியா இருக்குன்ற? அசதியா இருக்கா? தனம் புலதாஜியா இருக்கு, அது சொன்னா பரவாயில்ல. நீ ஏன் இந்த வார்த்தையை சொல்ற? வீட்ல சமையல் வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. தனக்காவால் அடுப்பங்கரையில் நிக்க முடியல. நான் இப்படி அடுப்பங்கரையில் நின்னு கருத்து போயிட்டேன். கருத்து போயிட்டியா? அப்போ ஒண்ணு பண்ணலாம். வெள்ளை அடிக்கிறவனுக்கு வந்து வெள்ளை அடிக்க சொல்லலாம். சிவப்பாயிருவேன். விஜி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? உள்ள வா. நல்லா இருக்கேன். உள்ள வா பேச. சரிக்கா. ஏய், ரெண்டு பேருக்கு காஃபி போட்டு கொண்டு வா. நான் சொல்லல எல்லா வேலைக்கும் இந்த வீட்ல ஏன் தலை தான் உரியணும். போடி. சின்ன பொண்ணா லட்சணமா சுறுசுறுப்பா வேலை செய்ப்போ. எனக்கு சேர்த்து காப்பி கொண்டா. விஜி, உன் வீட்டுக்கார நல்லா பாத்துக்கிறாருல? நல்லா பாத்துக்கிறாருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிறாங்களா? நடந்துக்கிறாங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. என்ன? அவர் என்ன நல்லாதான்க்கா பாத்துக்கிறாரு. ஆனா என்னாலதான் அவர் கூட ஒட்டவே முடியல. ஏன்? அங்கெல்லாம் புது மனுஷங்களா இருக்காங்க. அதுவும் இல்லாம புது இடம் வேறல்ல. சரோ புதுசா கல்யாணம் பண்ணி போனப்ப அப்படிதான் இருந்துச்சு. அப்படி எல்லாம் பழகிக்கல. இது பாருப்பா, அப்படி இப்படிதான் இருக்கும். நாம தான் அனுசரிச்சு போகணும். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத விஜி, புருஷனை மட்டும் முந்தானக்குள்ள முடிஞ்சு வைக்கணும். என்ன? அதுதான் முக்கியம். அக்கா காஃபி ரெடி. என்ன தேடி யாராவது வந்தாங்களா? இல்ல அந்த வெள்ளை சட்டையை தோச்சு போட சொன்னேன், தோச்சு போட்டியா? இல்ல. சோறாவது சாப்பிட்டியா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்ப மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? யாரோட குடி மூழ்கி போச்சு? உங்களுக்கு புரியாதுங்க. என் கண்ணு முன்னாடி
என் அக்கா புருஷன், என் மாமா, அவரை அவமானப்படுத்தி வீடு தேடி வந்த மனுஷனை பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்துனீங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு நான் மண்ணு மாதிரி நின்னேனே. அதெல்லாம் நினைச்சு என் மனசு நோகாதா? ஓ மனசு புண்பட்டு போச்சோ? என் நிலைமையில நீங்க ஒரு நிமிஷம் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். போஸ் மாமா இடத்துல நிர்மலாவோட புருஷன் இருந்து அவமானப்பட்டா அப்ப உங்களுக்கு தெரியும் மனசு புண்படுமா இல்லையான்னு. சாப்பிடுற சாபம் இல்லைங்க, என் மனசுல இருக்கிற வேதனையை சொல்லி அழற. உங்க அம்மா மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்ல. இப்படிதான் உங்களுக்கு வந்ததோ இந்த கெட்ட புத்தி? கிட்ட புத்தி குடும்பக்காரின்னு சொல்றியா? அவங்க குணத்துல ஒரு பெரிய குறை இருக்குங்க. யார் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கழுத்து வச்சு அறுத்துடும். நாங்க எதுக்கு கழுத்து அறுத்து ஒரே அடியா கொண்டு போட்டுடுங்க. அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். குடும்பக்காரனா? ஆமாங்க, குடும்பக்கார. சித்திரவதை பண்றீங்க என்ன. என்னால இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. உங்களை கல்யாணம் பண்ணதை விட நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்கலாம். நிம்மதி பத்தி நான் சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணி கட்டதால ஏன் நிம்மதி போச்சு? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு அவங்க கிட்ட திட்டு வாங்கி வேதனைப்பட்டு இருக்கேன். ஆக்கு மேல முள்ள போட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு தப்புன்னு சொல்ற? தைரியம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. வாடா வாடா. வாங்கக்கா, உள்ள போய் உட்காருங்க போங்க. எல்லாரும் வந்தாங்க, நீலாவை காணா? அதானே மாமா. வந்துட்டா பாரு. வா 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 வாங்க 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 சாயல. என்னங்க வெளியால் மாதிரி கரெக்ட் ஆயிட்டு வரீங்க? முன்னால வரவனா? எங்க மாமா, வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்க பொண்ணு நிதானமா கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒன்னாலதான் லேட் ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவர்தான் லேட் பண்ணிட்டாரு. லீலா, அப்பா அம்மா கூப்பிட்டுருக்கலாமே. இல்ல, எப்படி கொஞ்சம் வேலை இருக்க? ஏய் விஜய், நீ எப்போ வந்த? மாமா கூப்பிடுறதுக்காக வந்தார்ல, அப்பயே கிளம்பி வந்துட்டேன். என்ன இங்கே ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள வாங்க உட்காருங்க. வாங்க சார். கவனிங்க அதெல்லாம். இல்ல உள்ள போ. ஏய் விஜய், இங்க வா. வா சொல்றேன். வா. எனக்கா? உன் வீட்டுக்காரர் ஏன் இன்னும் வரல? அவர் வரேன்தாக்கா சொன்னாரு. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா மாமாவை கேட்டுக்கோ. லீலா எப்படி அழகா அவ புருஷனோட வர, அந்த மாதிரி நீ வர வேண்டாம்? அக்கா, அதுக்கு நான் என்னக்கா பண்றது? நீ அவரோட இன்னும் ஒட்டல, அதனால தான் கோச்சுக்கிட்டு வராம இருக்காப்பல. இப்ப என்ன என்னக்கா பண்ண சொல்ற? நீ உடனே மாமா கிட்ட போய் அவர் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி புறப்பட்டு வர சொல்லு. இல்லக்கா, டைம் ஆயிடுச்சு, நீ அங்க உட்கார வேண்டாம். இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன் டி, அவர் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, வந்து சேரட்டும். சரோதான் இப்ப எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல, ஆனா உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா என் கண்குளிர பார்க்க கூடாதா? அங்க பார், வந்தாச்சு. வா. சரி சரி வா. கோபி மாப்பிள சாயல, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டியா? வரலன்னு பாத்துட்டு இருந்தியே, நான் சொன்னல டயத்துக்கு வந்துட்டாரு பாத்தியா? என்ன இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்னம்மா நீ உன் வீட்டுக்காரர் இருக்கலாம், வீட்டுக்கு வந்தாலும் வாங்கன்னு சொல்ல வேணாமா? வாங்க. அப்படி வாங்க வாங்க வாங்க. என்ன சகல, உங்க முன்னாடி தான். என்ன பூசா பாக்குற மாதிரி பாக்குறியா? இல்ல, சிரிச்ச முகமா இருக்கா அப்படின்னு பார்த்தேன். வாங்க வாங்க.
போச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. என்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய எல்லா சடங்கும் ரொம்ப நல்லபடியா நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா இதையெல்லாம் பார்க்காம வெளிநாடுக்கு போற முட்டாள் தான் பண்ண இருந்தேனே. சகல ஆ? கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன சகல? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாவுக்கு தான் ஒத்தாசையா இருக்கேன். வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? மாமா பார்த்து கொடுக்கறது தான். இல்ல, லீலா சொன்ன தொழில் எதுவும் சரிப்பட்டவில்லைன்னு. நான் அங்க செய்யற தொழில நீங்க எங்க செய்யக்கூடாது? என்ன சொல்றீங்க சகல? இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் எல்லாம் வாங்கி வித்து கலெக்ஷன் பண்றது தான் கேரண்டியான தொழில். அதிக முதலீடு தேவையில்ல. அப்படியே லாஸ் ஆனாலும் பொருளாது மீதியாகும். நீங்க தைரியமா பண்ணலாம். சகல விளையாட்டுக்கு சொல்றேன், கோச்சுக்காதிய. என்ன போஸ்ட்மேன் மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்ட சொல்றீங்க. போஸ்ட்மேனா எந்த மேனோ, வருமானம் வந்தா சரிதானே? சரி சகல, நம்ம உள்துறை மந்திரியையும் நிதி மந்திரியும் கேட்டு சொல்றேன். உள்துறை மந்திரி, நிதி மந்திரி யார் அது? உள்துறை மந்திரினா என் பொண்டாட்டி, நிதி மந்திரினா என் மாமா. சரி, பேசிட்டே சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா நான் செய்வேன். ரொம்ப நன்றி சகல. சரி வாங்க. அடக்கி பேசடி. எப்பவும் நான் ஒண்ணு போல இருக்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. ஏதாவது ஆயிடும். ஏய், என்னடி பேச நீ? வீட்டு வெளிய போடி. எங்க அம்மால இளக்காரமா பேசக்கூடிய அளவுக்கு உன் நாக்கு தடுத்து போச்சுல. உங்க அம்மாவா இருந்தானே ஆட்டுக்குட்டியா இருந்தானே. தப்பா பேசினா நானும் தப்பா தான் பேசுவேன். பேசுவடி பேசுவ. நீ கொழுப்படுத்தலையில எல்லாம் பேசுவ. இங்க பார், எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். யோ, உனக்கு உங்க அம்மா முக்கியம்னா அவங்க முந்தானிய பிடிச்சிட்டு அலைய வேண்டியதானே. ஏன் என்ன கல்யாணம் பண்ணி என் உசுர வாங்குற? அம்மாவுக்கு சேவ் பண்ணிட்டு பேசாம சன்னியாச போய் தொலைய வேண்டியதானே. ஒன்னு தாலி கட்ட தப்பு நீ இப்பதாண்டி உணர்ற. ரெண்டு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் இப்பதான் உணர்றியா? அம்மா பேச்ச கேட்டு நியாயம் அவளே தெரியாம ஆடியே. நீ நல்லா இருப்பியா? சொன்ன கேளியா? எதுத்து பேசுற ராஸ்கல்? எதுத்து? எங்க இருக்குற திமிரு? ராஸ்கல், அயோக்கிய ராஸ்கல். எங்க நீ வேலை? ஏன் நீ வேலை? ஏன் நீ வாங்குற? என்னடி? எம்மா அம்மா கேட்க மாட்டேங்கற. சொன்ன கேளியா? விடவே கூடாது. வேலையா? எங்க ஆயத்த? ராஸ்கல், சொல்லிட்டேன்ல. எங்கடி நீ? என்னடி நீ ராஸ்கல் நீ மாட்டற? ஏடி? எவ்வளவு திமிரா இல்ல? கோடி போட நீ ராஸ்கல். எங்கடி? அறிவு இருக்காயா உனக்கு? ஏதோ அவர் முன்னாடி சும்மா நடியனா ரொம்ப ஓவரா அடிச்சுக்கிட்டே இருக்கே. உள்ள போயா, நான் சரோ கிட்ட பேசிட்டு வரேன். வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரோ, வரம்யா, என்ன சண்டையா? சத்தம் கேட்டது. அட நீ வேற சரோ. என்னடா சூடு பறக்க சண்டை போட்டவ இப்படி சட்டுன்னு அமைதியா உட்கார்ந்துருக்கேன்னு பாக்குறியா? நாங்க போட்டது பொய் சண்டை. பொய் சண்டையா? எதுக்கு? ஆமா சரோ, நீ படுற வேதனைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உன் புருஷனுக்கு நேரடியா புத்தி சொல்ல முடியாது. அதான் ஜாட மாடையா அவருக்கு உரைக்கட்டுமேனு நானும் அவரும் பேசி வச்சு சண்டை போட்டோம். உன் புருஷன் மனசு மாறதோ இல்லையோ, ஆனா நம்ம பண்றது சரியா தப்பான்னு அவருக்கு ஒரு தடவை யோசனை வந்தாலே போதும். அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான்.